குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். 2D என்டர்டெயின்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்திக் மற்றும் அரவிந்த் சுவாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். கேரள மாநிலம் திருச்சூரில் 3 வங்கி ஏடிஎம்களில் வடமாநில கொள்ளை கும்பல் நேற்றிரவு கொள்ளையடித்தனர். கொள்ளையடித்த பணம் அவர்கள் பயன்படுத்திய காரை ராஜஸ்தான் மாநில பதிவெண் கொண்ட கண்டெய்னர் லாரியில் ஏற்றி தப்ப முயன்றனர். லாரியை கேரள போலீசார் மடக்கி பிடிக்க முயன்றனர். அவர்களிடம் தப்பிய கண்டெய்னர் லாரி தமிழகத்துக்குள் நுழைந்துள்ளது. இது பற்றி தமிழக போலீசுக்கு கேரள போலீஸ் அலர்ட் செய்தது. கொள்ளையர்களின் லாரி நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் வழியாக செல்வதை அறிந்து நாமக்கல் போலீசார் பிடிக்க முயன்றனர். அந்த லாரி நிற்காமல் சாலையில் சென்ற மற்ற வாகனங்களை இடித்து தள்ளிவிட்டு சென்றது. போலீசார் விரட்டி சென்றனர். தாறுமாறாக ஓடிய லாரி வழியில் இருந்த வாகனங்களை மோதியபடி சென்றது. பொதுமக்கள் சிலர் லாரியை நிறுத்த முன் கண்ணாடிகள் மீது கற்களை வீசி தாக்கினர். அப்போது லாரி நிற்காமல் ஓடியது. இதனால் கூடுதல் போலீசார் படை ஸ்பாட்டுக்கு வரவழைக்கப்பட்டு சேசிங் நடந்தது. சேலம் சங்ககிரி அடுத்த சன்னியாசிப்பட்டி ரயில்வே கேட் பகுதியில் லாரியை மடக்கி பிடித்தனர். அங்கு திரண்ட பொதுமக்கள் லாரி டிரைவரை பிடித்து கீழே தள்ளி தாக்கி போலீசிடம் ஒப்படைத்தனர். கண்டெய்னருக்குள் மேலும் சில கொள்ளையர்கள் இருப்பதை அறிந்த போலீசார் லாரியை சுற்றி வளைத்தனர். கண்டெய்னரை திறந்தபோது உள்ளே இருந்த கொள்ளையர்கள் போலீசாரை கடப்பாரை உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்கிவிட்டு தப்பியோட முயன்றனர். கொள்ளையர்கள் தாக்கியதில் காயமடைந்த போலீசார் மற்றும் பொதுமக்கள் தாக்கியதில் காயமடைந்த கொள்ளையன், குண்டு அடிபட்டவன் ஆகிய 2 பேரும் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். சம்பவம் நடந்த இடத்தில் சேலம் சரக டிஐஜி உமா ஆய்வு செய்தார். பிடிப்பட்ட கொள்ளையர்கள் ஹரியானா மற்றும் ராஜஸ்தானைச் சேர்ந்தவர்கள் என கூறப்படுகிறது. மேலும் விசாரணை தொடர்கிறது.